இன்றைக்கி காலையில் சரியான மழை. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடாக நூடுல்ஸ் செய்யலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோ வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் வந்து முட்டைகோஸ் தான் எடுத்துருக்கேன். 3 போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பாதி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டே வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 2 முட்டை, என்கிட்ட அதுதான் இருந்துச்சு, அதனால் 2 முட்டையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்ததுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்து நான் இன்றைக்கி சோள சேமியா தான் எடுத்தேன். அதையும் நல்லா அவிச்சு நான் வந்து ஃபேன் காற்றுல வந்து ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அது நல்லா உதிரியாக சூப்பராக இருந்துச்சு, பொல பொலன்னு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். சரி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் செஞ்சேன். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன் வாங்க. அதுக்கப்புறம் நல்லா அந்த காய்கறி முட்டை எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குனால அது வேறு ஒன்றும் இல்லை, சோயா சாஸ் தான். இது வந்து நானே பண்ணேன். கண்டிப்பாக அடுத்த வாட்டி வீடியோ எடுக்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கலர் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் சோயா சாஸை ஊற்றி நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ்க்குரிய ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க. சரி அதையும் போட்டுடும், அது மட்டும் எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்குன்னு சொல்லி அதையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா மழைக்கு சூடாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.